நான் ஒரு கதை சொல்லிட்டா சார். சரி சரி விடுங்க விடுங்க, நீங்க வேற வீடியோ கிளிக் பண்ணிட்டு போட போறீங்க. சரி மாட்டிருக்கே வரேன். ஒரே படம் பார்த்தேன். படம் ஃபுல்லா கதை, ஒரே கதை. ஆமாங்க, படம் ஃபுல்லா கதை. இந்த மாதிரி படம் தாங்க நாங்களும் பார்த்து வரோம். படம் ஃபுல்லா கதையா இருக்கணுங்க. கதை எங்கங்க? கதை இல்ல, கண்டென்ட் இல்ல. கண்டென்ட்ல சும்மா உட்காந்து மொக்கே இல்லாம படம் ஃபுல்லா கதையை வச்சு இன்னமும் எடுத்துக்கிறாங்க. பார்த்தா ஐயோ பாப்பா சரியான ஸ்கிரீன் பிளே, நான் பிஜிஎம், நான் டயலாக், நான் டைரக்ஷனு, நான் கேமரா பா. அப்படியே லெஃப்ட்ல பூந்து ரைட்ல பூந்த மாதிரி இதுங்க படம் பார்க்கும்போது. ஐயோ இப்போ ஒரு செகண்ட் கூட கண்ணு அப்படி திரும்ப விட்டா ஐயோ மறந்துட்டு ஏதாவது விட்டுறோம், ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் அது. வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது நம்ம விக்ரம் வேதா, நம்ம மேடியும் விஜய் சேதுபதி நடிச்ச படம். ஆடா பாப்பா, இந்த படத்தை அப்படியே நான் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங்ல இருந்து. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த படத்தோட கரு மிஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கரு இருக்கு. அது வந்து ஆரம்பிக்குதே அப்படியே கதையோட அந்த இது. அதாவது காட்டமா காட்டியிருப்பாங்க வந்து எப்படின்னா, மாடிக்கு பின்னாடியே நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து கட்டி பிடிச்சினே சுத்துமா, அதாவது பின்னாடி தூங்கிக்கிட்டே சுத்துற மாதிரி கான்செப்ட். ஜீப்ல உட்காரும் போது நகை ரைட் சைட்ல உட்காந்து பக்கத்து சாஞ்சினே உட்கார்ற மாதிரி, இதே மாதிரிதான் ஒரு கிட்டே இருக்கிற மாதிரி. இதுல எப்படின்னா ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்ல காட்டவே இல்லை. யார நம்ம விஜய் சேதுபதி காட்டவே இல்லை. நாம எல்லாம் படம் ஃபுல்லா எல்லாரும் என்னன்னா, எல்லாரும் வேதா யார் தெரியுமா, வேதா இப்படி, வேதா அப்படி, வேதா அந்த மாதிரி, வேற இந்த மாதிரி இப்படிதான் பேசுறான். வேதாவை காட்டவே இல்லை. என்னடா இது ஒரு நேரமா ஆச்சு, நம்ம தலைவரை காட்டவே இல்லை. என்ன விஜய் வருவாப்லையா வரமாட்டாப்லையா, ஒரு நேரமா எனக்கு கட்சியிலன்னா இன்டர்லுக்கு அப்புறம் காட்டுவாங்களா அப்படிலாம் நினைச்சோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோ குத்தாங்க பாருங்க. பா, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோலாம் எங்கப்பா பாத்துருக்கேன் நானு. சத்தியமா சொல்றேன், செம்ம இன்ட்ரோங்க இது. இந்த இன்ட்ரோலாம் திருப்பிலாம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ இது. நிறைய டேரக்டர் எவ்வளோ பழைய டேரக்டர்லாம் வராங்க பயங்கரமா. இந்த இன்ட்ரோல அப்படி குத்தேன் அப்படி குத்தேன், அப்படி இறங்கி நந்த அந்த சீனு, அப்படியே பறந்து வந்த சீனு, அப்படி அச்சு தும்சம் பண்ண சீன்லாம் இது இன்ட்ரோல. இது இன்ட்ரோ சத்தியமா சொல்றேன், செம்ம இன்ட்ரோங்க அது. இந்த படத்தை தயவு செய்து தேட்டர்ல பாருங்க, ஏன்னா மிஸ் பண்றீங்க. அட்மாஸ்ல பாருங்க. பா, அப்படியே சும்மா டமால் டிமில் தான் இது படம் ஃபுல்லா. சில இந்த படத்துல இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் டைலாக் பேசுவாப்ல. இது எப்படின்னா, ஒரு இன்டர்கேஷன் நடக்கும். ட்ரெயிலர்ல பாத்துருப்பீங்க, நம்ம மேடியும் விஜய் சேதுபதி உட்காந்துட்டு இருப்பாங்க கரெக்டா. அப்போ வந்து திடீர்னு நம்ம மேடி சொல்லுவாப்புல, கிரிமினலுக்கும் போலீஸ்குள்ள வித்தியாசம் இதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாரு. நீ யாரு, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்ட்டு. ஸோ அது எப்படி ஆரம்பிக்கும்னாக்கா, ஒரு இன்டர்கேஷன் நிறைய போலீஸ்காரெல்லாம் பயங்கரம் காய்ச்சிட்டு இருப்பாங்க. நாங்க ஆ தெரியுமா, அப்படி போலீஸ்காரனா சும்மா அவன் அச்சு வச்சு குழப்பிடுவோம் அப்படிலாம் பேசிருப்பாங்க போலீஸ். அப்படியே சைலண்டா இருப்பாப்புல விஜய் சேதுபதி. நான் பேசவே மாட்டான், குமுகுமா இருக்கானு அப்படியே கும்முனுக்குறானுன்ட்டு காணிடுவாங்க. அப்புறம் உள்ள மேடி என்ட்ரி ஆகும்போது உள்ள உட்காந்து என்ன பண்ணுவாப்புல, கேமரா ஆஃப் பண்ணிட்டு சைலண்டா உட்காந்து பார்ப்பல. ஒண்ணுமே பேச முடியல, சைலண்டா உட்காந்து பார்ப்போம். திடீர்னு அப்படியே விஜய் சேதுபதி ஏஞ்சி, நான் ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்படின்னு ஆரம்பிப்பேன். அப்பதான் ஒரு மேடி டைலாக் சொல்லுவாப்புல, சைலண்ட் ஆகுது கூட சத்தமா தான் ஆகுது இல்ல அப்படின்னு. பா, எங்கேயா பூச்சிங்க இந்த மாதிரிலாம். இந்த படத்துல ஒரு டைலாக் கூட இது இந்த டைலாக் தேவையில்லாதது. இந்த படத்துல இந்த சீன் தேவையில்லாத சீனு, இந்த படத்துக்கு இந்த சீனே தேவையே இல்ல, இந்த கேரக்டர் தேவையில்லாத கேரக்டர், அப்படிதான் இருக்கு. எவனுமே அது மாதிரி கிடையாது. ஒரு 10 போலீஸ்காரன் சுத்துறாங்க, அந்த 10 போலீஸ்காரன் கடைசியில ஒரு வேலை இருக்குது. அவனுக்கு ஒரு இது இருக்கு. படம் ஃபுல்லா ஒரு டைலாக், ஒரு படத்துல ஸ்டார்டிங் ஒரு டைலாக் பிடிச்சு அது கிளைமேக்ஸ் செட் ஆகுது. இப்படிதான் அப்படியே கொண்டு வந்தானுங்க. ஐயோ பா, நான் மாதிரி எடுத்துருக்கானுங்க. இது யோசிச்சதுல நான் மூளைக்கு மேல ஒரு மூளை வச்சா யோசிப்பேன். அது 2 டேரக்டரா, அதுக்கு இப்படியா, ஐயோ பா. சத்தியமா படம் ஹேட்ஸ் ஆஃப். நிறைய இந்த மாதிரி படம் வரணுங்க. லைக் ரங்கூன், மரகத நாணயம், அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு இப்பெல்லாம். ரங்கூன், மரகத நாணயம், அப்புறம் இப்ப இந்த மாதிரி படம் விக்ரம் வேதா, துருவங்கள் 16, இந்த மாதிரி படம்லாம் வரணுங்க. இந்த மாதிரி படம் தாங்க நல்லா இருக்கு. சும்மா எல்லாத்துக்குமே கமர்ஷியல் எடுத்தோன்னா 5-6 பாட்டுங்க, ஒரு 20 ஃபைட்டு, அப்படியே இந்த பக்கம் 10 பஸ் எகுருது, 10 சுமோ எகுருது. எவ்வளவு நாள் தான் நாங்களும் இப்படியே பார்த்துட்டு இருப்போம்? ஓகே இல்ல, ஸோ எல்லாத்தையும் மாத்தலாம். சரிங்களா மக்களே? இப்பதான் இப்ப நிறைய புரிஞ்சிருக்கு. இதுல முக்கியமான ஒரு சீன் நான் சொல்லணும். என்னன்னா, மேடியோட பார்ட்னர், அதாவது போலீஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இறந்துருவாப்புல. அப்போ வந்து மேடி ஹேஸ் டு கோ அண்ட் டெல் த ஃபேமிலி, அதாவது செத்தவங்க ஃபேமிலிக்கு போய் சொல்லணும் இந்த மாதிரி இறந்துட்டாருன்ட்டு. அப்போ அவங்க, அதாவது இறந்தரோட ஒய்ஃப் கதவு திறப்பாங்க. மேடி வில் பி ஸ்டாண்டிங் தேர்.
அது நிற்கும்போது ரெண்டு அப்படியே மேடியோட ஃபேஸை பார்க்கணும். அவங்க ஃபேஸ், அந்த மேடி ஃபேஸ்ல ஃபுல்லா கண்ணில் தண்ணி, இவங்க ஃபேஸ்ல கன்ஃபியூஷன். அப்படியே அது மாறி டயலாகே கிடையாதுங்க, டயலாகே கிடையாது, அப்படியே மாறி ரெண்டு பேர் அழுவாங்க. இந்த சீன் நான் பார்க்கும்போது எனக்கு டப்புன்னு கிறிஸ்டபர் நாலனோட டார்க் நைட் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. டார்க் நைட்ல வந்து கமிஷனர் கார்டனை வந்து செத்த மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து இதே மாதிரி தான், டயலாகே இருக்காது, சைலண்டா வந்து ஐ மீன் அப்படியே வருவாங்க, போலீஸ்காரங்க கவுத்துட்டுவாங்க, திறந்த உடனே. ஆனா ரொம்ப தூரம் இருக்காது, ரொம்ப நேரம் இருக்காது. திறந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி 3 சோகமா வச்சிருவாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே இஸ் டெட்னு. உடனே கட்டி பிடிச்சது பி லைக் கிரைம். அப்புறம் சின்ன பையன் வருவான், உள்ள போன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து சின்ன பையன் கட்டி பிடிச்ச பாரு மாதவன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா அந்த ஒரு தாட், அந்த ஒரு சீனுக்கு அது பார்க்கும்போது வா, டயலாக்கே இல்லை, ஆனா ஒரு டெலிவரி அப்படிதான் இருக்கும். சூப்பருங்க படம். தயவு செய்து படத்தை தியேட்டர்ல பாருங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். மொக்க படத்தெல்லாம் நம்ம தியேட்டர்ல பார்த்து அந்த படத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்ல படத்தெல்லாம் நம்ம நல்லா இருக்கு. இனிமே வந்து நல்ல படத்தை மிஸ் பண்ண வேணாம். எப்பயோ வந்து புதுப்பேட்டை இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், எப்பயோ வந்து அன்பே சக்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த படத்தையும் எப்பயோ வந்து சொல்லிட்டு யாரும் பேசக்கூடாது, சரிங்களா? இதே 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை நம்ம அப்பயே பார்த்து சூப்பரா இருக்கலாம், அப்பயே வந்துச்சு, அப்பயே வந்து யாரும் சொல்லக்கூடாது. இந்த படத்தை இப்ப வந்துச்சு, கரெக்டா வந்திருக்கு, கரெக்டா பாருங்க, சூப்பரா இருக்கு இந்த படம், தைரியமா பாருங்க, பக்கா காசு கொடுத்து ஒரு ரூபாய்க்கு இங்க பக்காங்க படம், சூப்பர் பக்கா மாஸ், சரிங்களா? இதே மாதிரி அத்த பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்கள் ஜான்சன். தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணல உங்களுக்கு ஒன்றும் ஆயிடாது. யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணுவோம், அப்போதான் வந்து எனக்கும் கொஞ்சம் நிறைய வியூஸ் கிடைக்கும், நாங்களும் பாப்புலர் ஆகலாம். உங்களால நானும் பாப்புலர் ஆகணும். உங்களால் தான் நானு, எங்களால் தான் நான் நீங்களும் சொல்ல மாட்டேன். நீங்க தான் உங்களால் தான் நான் கிடையாது, உங்களால் தான் நான். அதனால எவ்வளோ கூட ஹெல்ப் பண்றீங்களோ நல்லதுங்க. ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. டேக் கேர். பாய்.